ஹாய், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். நல்ல ஜோரான மழைங்க. 2 நாளாகவே நல்ல மழை. அப்படியே கிளைமேட் வந்து நல்ல ஜில்லுன்னு மாறிடுச்சு. அப்படியே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அப்பா உபுசத்துலேருந்து ஒரு 2 நாளைக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே ஹர்ஷா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணா, அம்மா மழை பெய்யுது, ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னால் ஆரம்பிச்சுட்டு விட்டியாடி அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அவங்க அப்பா அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணார். வேணி ஏதாவது செய்யலாமே அப்படின்னாரு. சரி ஓகே எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் பக்கோடா தாங்க ட்ரை பண்ணேன். ஆனியன் பக்கோடா வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. ஆக்சுவலி அவள் தான் சொன்னால் ஆனியன் பக்கோடாவில் வந்து கடல மாவுக்கு பதிலாக மைதா மாவு போட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி வந்து சொன்னாங்க. சரின்ட்டு அந்த ரெசிபி தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் வந்து நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தழை, அந்த பச்சை மிளகா ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு உப்பு இதை போட்டு கையில் எடுத்து ஒன்றா போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ஊற்றி அந்த பக்கோடா போடுற அந்த பதத்துக்கு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்தால் வந்து பக்கோடா வந்து ரெடி தாங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? நான் ஆக்சுவலி ஆடி 18 எங்கள் ஊரில் எல்லாம் கொண்டாடும் போது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வந்து வடையெல்லாம் சுட வேண்டாம், உளுந்த வடையும் சீய உருண்டையும் செய்வாங்க. அது ரெண்டுமே ஆடி 18 போது பயங்கர ஃபேவரட் எங்களுக்கு. அப்போது செய்யும்போது எங்கள் ஆயா சொல்லுவாங்க, நானே வந்து கல்லில் அரைச்சி செய்கிறேன், நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் சித்திக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ஆயாவே ஆட்டாங்கல்லில் போட்டு உளுந்த வடைக்கும் அந்த கடலை சுய உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் கல்லுலேயே ஆட்டி சுட்டு கொடுப்பாங்க. அதை சுட்டு கொடுத்து சாமி கும்பிட்றதுக்குள்ளார எங்களுக்கு பாதி உள்ளே போயிடும். அப்புறம் அதோடு அந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அந்த உளுந்த வடை எடுத்து வைப்பாங்க பாருங்கள். சும்மா ஒரு 10-15 உளுந்த வடை உள்ளே போயிடும் வயிற்றுக்குள்ளார. அது அதெல்லாம் இப்போலாம் வரவே வராது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் அதெல்லாம் தெரியவும் தெரியாது. எங்கள் பாப்பாவுக்குலாம் அதெல்லாம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியவே தெரியாது. உளுந்த வடையும் சிக்கன் குழம்பும் வச்சு சாப்பிட்றீனம்னா அவளுக்குலாம் அது எனக்கு பிடிக்காதுமா அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் நாங்கள்லாம் அதெல்லாம் நல்லா ஃபுல் கட்டி வளர்ந்த பாடி தாங்க. இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் போதும். செஞ்சிட்ருக்கும்போதே ஹர்ஷா வந்துட்டா தட்டை தூக்கிட்டு, அம்மா கொடுங்க டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு குறையும் சொல்லிட்டு போயிடுவா ஹர்ஷா. என்னம்மா கசக்குது அப்படின்னா, எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம், நல்லா தாண்டி இருக்குது, சாப்பிட்டு பாருடி நல்லா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு, இல்லைம்மா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்குமான்னு என்னை ஒரு கோவம் ஏற்றிட்டு வெறுப்பு ஏற்றிட்டு, இல்லைம்மா சும்மா சொன்னேன் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு, சரி நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பா வந்து நின்றுட்டு, என்ன வேணி எடுத்து வச்சுட்டு ரிவ்யூ சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சிரிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எப்பயும் போல் சொல்லுவியே மண்டையாட்டுவியே அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சிரித்தார். ஆக்சுவலி நல்லா தாங்க இருந்தது. அவர் சும்மா சொல்கிறாரு, நல்லா இல்லைனாலும் நீ நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவேன் அப்படிம்பாரு. ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, அது அவர் சும்மா சொல்கிறாரு. அப்புறம் அதை சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா இருக்குதோ நல்லாலையும் எப்பயும் போல் மண்டையாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். சரி பஜ்ஜி வந்து பக்கோடா வந்து போட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஒரு சுக்காப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மலைக்கு இதமாக காப்பி பொடி, அப்புறம் மல்லி இருக்குது பார்த்திங்களா, வரமல்லி, அது கொஞ்சம் தட்டி போட்டோம்னா காஃபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ தூள் போடக்கூடாது, காஃபி தூள் தான் போடணும். போட்டு அந்த மல்லி, இஞ்சி இருந்தால் இஞ்சி, இது ரெண்டும் போட்டு தட்டி எடுத்து போட்டு கொஞ்சம் சர்க்கரை வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா ஆனால் கொதிக்க விடணுங்க. அந்த மல்லி வந்து நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா வரக்காப்பி வந்து சூப்பராக இருக்கும். அடிக்கடி வந்து இந்த சுக்காப்பி போட்டுருவோம் வீட்டில். நாங்கள் போட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஒரு பாவம் அன்றைக்கி சாய்தனி வந்து லைட்டாக ஃபீவர்ஸுங்க. அவளுக்கு கொஞ்சமாக ரச சாதம் போட்டு நல்லா கொள்ளன்னு பிசைஞ்சு ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவள் சாப்பிடவே இல்லை. இன்றைக்குமே அவள் ஸ்கூலுக்கு ஆக்சுவலி போகலங்க. ஆக்சுவலி இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போதுமே அவள் ஸ்கூலுக்கு போகலை. அவங்க அத்தை வீட்டில் நல்லா டேரா போட்டு தூங்கிட்டு, எங்கள் அம்மா வந்திருக்காங்க இன்றைக்கி. எங்கள் அம்மா வந்தோடனே அப்படியே ஜாலியாகிட்டா. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அவங்க அத்தை அங்கேருந்து வந்து, பாப்பு ஸ்கூலுக்கு போகலின்னா அத்தை கூட வந்து இருந்துக்க சாமி, பிள்ளைய காய்ச்சலோட ஸ்கூலுக்கு அனுப்பாத வேணி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சாக்குன்னு விட்டா பாருங்க, ஓடிட்டாவோ. அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் வந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஹர்ஷாவுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் நான் அவள் படிக்கிறங்கிற பேர் வழியில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. 2 எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி வந்து 3வது எக்ஸாம், அதாவது இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும்போது 3வது எக்ஸாமு. அப்புறம் சுக்காப்பியும் கொதிச்சிச்சு. நல்ல சுட மலைக்கு எதமாக ஒரு டம்ளர் சுக்காப்பி கொஞ்சம் வடையை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஓடிடுச்சு. நைட்டு வந்து எப்பயும் போல் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெயாக சாப்பிட்டதுனால லைட்டாக உப்புமா மட்டும் சாப்பிட்டுட்டு
தூங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஹெல்ப் பண்ணும்.